அவர் மூழ்கு கப்பலில் போய் சேர்ந்திருக்கிறாரு, அவரும் மூழ்க போறாரு. ஒரு மிகப்பெரிய துரோகத்தை அதிமுகவுக்கு செய்துவிட்டு இதெல்லாம் எங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை. எப்பயுமே அதிமுகவை பத்தி பார்த்தாலே அவருக்கு ஸ்டாலினுக்கு ரொம்ப ரொம்ப பயம். இந்த பாசிச திமுக, மக்கள் விரோத ஊழல் திமுக ஓட ஓட அடிச்சு வரட்டின கட்சி அதிமுக. அப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்காரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் களத்தை ஒரு யுத்த களமா பார்க்கிறோம். எடப்பாடியார் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஒரு மிகப்பெரிய துரோகி என்று அன்னைக்கே கணிச்சிட்டார். கட்சி என்றால் தலைமையிடம் கட்டுப்பட்டு இருக்கணும், அதுதான் கட்சி. அதிமுகவா திமுகவா என்ற நிலை இருக்கு. 5 வருடம் யார் சிறந்த ஆட்சியை கொடுத்தார்கள்? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்குன்னா அதிமுக திமுக என்ற நிலையில் இருக்கும்போது எதுக்கெடுத்தாலும் அவர் பேசுவது பிஜேபி திமுக பேசுவார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணைய முன்னாள் துணைத் தலைவரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான திரு ஜவஹர் அலி அவர்கள். சார் வணக்கம். 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 அதிமுக கூட்டணி வேகம் எடுத்துக்கலாமா? ஒரு பக்கம் பியூஷ் கோயல் வர்றாரு, பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் திமுக சேர்ந்திருக்கிறார். எப்படி எடுத்துக்கிறது இது? ஒரு பக்கம் வேகம் எடுத்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் போய் திமுக சேர்ந்தது பின்னடைவா பார்க்கப்படாதா? அவர் மூழ்கு கப்பலில் போய் சேர்ந்திருக்கிறாரு, அவரும் மூழ்க போறாரு. ஒரு மிகப்பெரிய துரோகத்தை அதிமுகவுக்கு செய்துவிட்டு அவர் ஏற்கனவே பி டீமாக இருந்தவர் இன்னைக்கு ஏ டீமாக போயிருக்காரு. அதனால இதெல்லாம் எங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை. நிச்சயமாக இது ஒரு சாதகமான சூழ்நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் போனதுக்கப்புறம் வெல்லமண்டி நடராஜன், அதே மாதிரி கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கு பல பேர் இணைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால ஓபிஎஸ் அதிமுக விட்டு போன கையோட எல்லோரும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் மோசமாக இருந்தது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் களத்தை ஒரு யுத்த களமா பார்க்கிறோம். இது மக்களுக்கான தேர்தல். மக்கள் ஒரு பக்க கூட்டணியை ஒரு பக்கமாகவும், இந்த பாசிச திமுக, மக்கள் விரோத ஊழல் திமுக ஒரு பக்கமாகவும் தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த 5 வருடம் திமுக ஆட்சி காலத்தில் மக்கள் அந்த அவதிகள், கஷ்டங்கள், வேதனைகள் இதெல்லாம் இதற்கு விடிவு காலம் கட்டுவதற்காக இந்த தேர்தல் இருக்குது. பியூஷ் கோயல் சொல்றாரு, ஜெயலலிதா அவர்களுடைய கட்சியில ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருந்த ஓபிஎஸ் திமுக சேர்ந்தது முதுகுல குத்துற செயல் அப்படின்னு. ஆனா அதிமுக அவரை இணைத்துக் கொள்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல தானே. அவர் பலமுறை சொல்லிட்டாரு, எந்த நிபந்தனையுமே இல்லாம நான் சேர்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு. ஆனா நீங்க சேர்த்துக்க விரும்பாத போது அவருக்கு ஒரு வழி இல்லை தானே. இல்லை, எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஒரு மிகப்பெரிய துரோகி என்று அன்னைக்கே கணிச்சிட்டாரு. அந்த அடிப்படையில் தான் சேர்க்கல. அவர் ஒரு வேலை அவர் சேர்த்திருந்தாருன்னா இன்னைக்கு மொத்தம் அதிமுகவே போய் திமுக சேர்த்திருப்பார். சர்வாதிகாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். தான் மட்டுமே கட்சியில இருந்தா போதும், மற்றவர்கள் யாரும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு. புரட்சி தலைவர் அம்மா அவர் எப்படி இருந்தாங்க? அவர்களும் ஒரு கட்டுக்கோப்பாக கட்சியை நடத்தணும்னு தான் இருந்தாங்க. அது ஒரு சர்வாதிகாரத்தனம்னு சொல்ல முடியுமா? கட்சி என்றால் தலைமையிடம் கட்டுப்பட்டு இருக்கணும், அதுதான் கட்சி. அந்த ஆளுமை மிக்க தலைவராக இன்றைக்கு எடப்பாடியா இருக்காரு. அதை சர்வாதிகாரம் சொல்ல முடியுமா? உங்ககிட்ட சர்வாதிகாரம்னா உங்ககிட்ட எத்தனை பேர் சேர்ந்தாங்க? எத்தனை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் இருந்தாங்க? எத்தனை எம்எல்ஏ உங்க கூட சேர்ந்தாங்க? வந்த ஒரு எம்பியை கூட மறுபுறம் அதிமுக வந்துட்டாரு, எம்எல்ஏ தர்மர் வந்துட்டாரு. யாருமே இவர் நம்பிக்கைக்கு உரியவர் இல்லை சார். இதற்கு மேல் ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேசுறதுக்கு எந்த விஷயமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அவர் மிகப்பெரிய துரோகி என்பதை மட்டும் ஒவ்வொரு தொண்டரும் ஆணித்தரமாக நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கான். ஓபிஎஸ் அவர்கள் ஒரு இண்டிவிஜுவலா நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிறது உங்க பேச்சு மூலமா தெரியுது. ஆனா அவர் இல்லாத பட்சத்துல சவுத் தமிழ்நாட்டுல நமக்கு ஓட் பேங்க்ல அடி வாங்காத அந்த சைடு ஒரு அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். அப்படிங்கும்போது ஏற்கனவே நம்ம பாக்குறோம் 2011 பரமக்குடி கலவரம் நடந்தது. ஆனால் 2016 எலெக்ஷனில் பரமக்குடியில் அதிமுக ஜெயிச்சுது. ஆனால் டிடிவி தினகரனும் சசிகலாவும் இல்லாத பட்சத்தில் 2021 பரமக்குடியில் அதிமுக தோத்துச்சு. ராமநாதபுரத்தில் மொத்தமாக அதிமுக தோத்துச்சு. மதுரையில் சரிபாதி தொகுதிகளை தான் நம்மளால ஜெயிக்க முடிஞ்சுது. தேனியில் 3 தொகுதிகளை நம்ம இழந்தோம். அது ஆண்டிப்பட்டி பெரியகுளம் மாதிரி தொகுதிகளை நம்ம இழந்தோம். அப்படிங்கும்போது இந்த முறையும் அதிமுகவுக்கு அது ஒரு பிரச்சனையா பார்க்கப்படாதா? ஏன் 2021 ஓபிஎஸ் எங்க கூட இல்லையா? அவன் தானே இருந்தாரு. அப்போ தோற்று போனோன்னா அப்போ அவருக்கு காரணம் தானே.
சார் அது அல்ல சார், இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம். இதில் வந்து ஜாதி மதம் எதுவுமே இல்லை, பேதமே இல்லை. ஆனால் எல்லா மதங்களும் எல்லா ஜாதியை சேர்ந்தவரும் இந்த கட்சியிலே ஐக்கியமாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு சமூகத்தை சார்ந்தவருக்கான இது இயக்கம் அல்ல அது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய 2021 இவர் இருந்தார். அது வந்துல புரட்சித் தலைவர் அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தொய்வு இருந்தது. அந்த தொய்வை எல்லாம் சரி கட்டி 1.5 கோடி தொண்டர்களான உள்ள ஒரு இயக்கத்தை 2 கோடி தொண்டர்களாக புரட்சி தலைவர் தமிழர் எடப்பாடியார் உருவாக்கினார். அந்த 10 வருடம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. அதனால் ஏற்பட்ட ஒரு சில பின்னடைவுகளாக கூட இருக்கலாம். மக்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பல சாதனைகள் புரிந்த எடப்பாடியாருக்கு 75 தொகுதிகளில் வெற்றியை கொடுத்தாங்க. இது சாதனை அல்லவா? நீங்கள் திமுக ஒரு முறை வெற்றி பெற்றதற்கு அப்புறம் மறுமுறை எதிர்கட்சியாக கூட வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட வரலாறுகள் இருக்கு. ஒரு முறை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் 2 தொகுதிகள் வாங்கிய வரலாறுகளும் இருக்கிறது. அதனால 75 தொகுதி என்பது 10 வருடத்திற்கு பிறகு மாபெரும் வெற்றி. இப்போ நீங்க சொன்னீங்கன்னா நீங்க 2021 தேர்தல் ஒரு களம் வந்து அதற்கு பிறகு இப்போதான் தேர்தல் நடக்க போகுது. நீங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலை இந்த சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலை ஒரு மாதிரியாகவும், உள்ளாட்சி மன்ற தேர்தலை ஒரு மாதிரியாகவும், சட்டமன்ற தேர்தலை ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. 2019 தேர்தலில் நம்ம பார்த்துருப்போம். எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரி ஓட்டளிச்சாங்க, 22 பை எலெக்ஷனுக்கு வேற மாதிரி, 21 இல்லை அப்படி அதான் கரெக்டா சொன்னீங்க. கோவையில் வந்து 2019 தோற்றுப்படும். ஆனால் 2021 10 தொகுதியில வெற்றி பெற்றோம். அதுதான் சாத்தியமான ஒன்று. ஆகவே வந்து வரக்கூடிய தேர்தல் வந்து அதற்கெல்லாம் உங்களுக்கு தீர்வை, அதற்கெல்லாம் சரியான பதிலை கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, மூத்த தலைவர்களுக்கு அதிமுகவில் ஒரு உரிய மரியாதைகள் இல்லை, அதனாலதான் எல்லாருமே வெளியேறாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் டாப் பொசிஷன்ல இருந்ததுல செங்கோட்டையனும் ஒருத்தர். 2011 சொல்றேன், 16 அவர் அமைச்சராக ஆகல, 11 ஓபிஎஸ் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து டாப் பொசிஷன்ல இருந்தாங்க. எல்லாருமே அந்த கட்சியை விட்டு விலகுறாங்க. அப்போ உரிய மரியாதை வந்து அங்க இல்லை அப்படிங்கிற விஷயம். இல்லை, ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஒரு சமூகத்தை சார்ந்தவருக்கு பிரதிநிதித்துவம் இல்லாதனால நீங்க வந்து அந்த சமூகம் வாக்களிக்குமாங்கிற நிலையில ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அந்த சமூகத்தை சேர்ந்த ஓபிஎஸ் போனதற்கு அப்புறம் அந்த இடத்தில் உட்கார வைக்கப்பட்ட ஆர்பி உதயகுமார், அந்த சமூகத்தை சேர்ந்தவர், எதிர்கட்சி துணைத் தலைவர். அந்த கட்சி இந்த கட்சியில முக்கிய அங்கம் வகிக்க விட. அதற்கு பிறகு திண்டுக்கல் சீனிவாசன் யாரு, நத்தம் விஸ்வநாதன் யாரு, ஆர்பி உதயகுமார் யாரு, செல்லூர் ராஜ் யாரு, இது காமராஜ் யாரு, இவர்கள் எல்லாம் படை தளபதிகளாக அண்ணன் எடப்பாடியார் வழிநடத்தக்கூடிய தளபதிகள். அப்படி இருக்கும்போது ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் போனதுனால அந்த சமூகமே அதிமுக புறக்கணிக்கும், ஒரு மாயை கற்பனை. இது திமுக போடக்கூடிய, இது ஓபிஎஸ் போன்றவர்களால் ஒரு கட்டவிழ்த்தப்பட பொய். அது என்ன. இரண்டாவது வந்து நீங்கள் அதிமுக இருக்கக்கூடிய பழம்பெரும் தலைவர்கள் என்றால் இன்றைக்கும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. துரோகிகள், அம்மாவால் தூக்கி அடிக்கப்பட்ட துரோகிகள் நீங்க வந்து போயிருக்காங்கன்னா அவங்க சுயநலத்துக்காக போயிருக்காங்க. நீங்கள் அவர்கள் சுயநலத்துக்காக வந்து பல பேர் போறாங்க. அவர்கள் எல்லாம் கட்சியில் வந்து அவங்க பின்னாடி எவ்வளவு தொண்டர்கள் போனார்கள் கட்சியில். அவர்கள் வந்து அதனால அவர்களுக்கு கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்காருன்னா நம்ம பார்க்கணுமே தவிர, கட்சி கட்டுக்கோப்பா அம்மா எப்படி கட்சியை வழிநடத்தினாங்களோ அதே போன்று ஒற்றை ஆளுமையில ஒற்றை தலைமையில சிறப்பான போயிட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து செல்லாத நோட்டுகள் இலையுதிர் காலம் போல சில இலைகள் உதிர்ந்து போய்கிட்டே இருக்கிறதெல்லாம் அது உழுந்துகிட்டே தான் இருக்கும். புதிய இலைகள் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் போனதெல்லாம் செல்லாத நோட்டுகள், எங்க போனாலும் எந்த பயனும் இல்லை. பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தூரம் வர்றாரோ அவ்வளவு வெற்றி வாய்ப்பு வந்து திமுகவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவாரு. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வருகையை? அவர் எப்படி சொல்லுவாரு, அப்படிதான் சொல்லுவாரு. எப்பயுமே அதிமுகவை பத்தி பார்த்தாலே அவருக்கு ஸ்டாலினுக்கு ரொம்ப ரொம்ப பயம். எப்பயுமே வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்குன்னா அதிமுக திமுக என்ற நிலையில் இருக்கும்போது எதுக்கெடுத்தாலும் அவர் பேசுவது பிஜேபி திமுக அண்ணா பேசுவார். களத்தில் இருக்கக்கூடிய இங்க இருக்கவங்கள பேச மாட்டார். காரணம் என்னன்னா 10 வருஷம் அந்த வனவாசம் அனுப்பி கட்சி, இது ஓட ஓட அடிச்சு வரட்டின கட்சி அதிமுக. அப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்காரு. அவர் மோடி வருவதால் அவருக்கு லாபம் நஷ்டம் என்பதெல்லாம் அவர் சொல்றாரு. நீங்க வந்து மோடி இந்த நாட்டினுடைய பிரதமர், தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர்,
தமிழ்நாட்டு வளர்ச்சி பாதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர், தமிழை இன்றைக்கு உயர்த்தி பிடிப்பவர். அப்படிப்பட்டவர் ஒரு மாநிலத்துக்கு வருவது நம்மளுக்கெல்லாம் பெருமை. அந்த பெருமையில் நாங்களும் பங்கு கொள்கிறோம். ஆனால் இந்த தேர்தல் களம் என்பது அதிமுகவா திமுகவா என்ற நிலை இருக்கு. 5 வருடம் யார் சிறந்த ஆட்சியை கொடுத்தார்கள்? எடப்பாடியார் சிறந்த ஆட்சியை கொடுத்தாரா, ஸ்டாலின் சிறந்த ஆட்சியை கொடுத்தாரா? அதான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் கடந்த காலத்தில் அண்ணன் எடப்பாடியார் காவிரியை மீட்டார், 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தார், 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார், 7 சட்டக் கல்லூரிகள், 4 கால்நடை பூங்கா, 68 கலைக்கல்லூரிகள், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போன்று பல்வேறு சாதனைகளை புரிந்து தமிழ்நாட்டை இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக பல்வேறு விருதுகளை வாங்கினார். இப்போ சொல்றாங்கல்ல, பொருளாதாரத்துல நம்ம டபுள் டிஜிட்ல இருக்கோம். அதெல்லாம் யாருக்கு காரணம்? அதுக்கெல்லாம் யார் காரணம்? அது எப்படி காரணமாக முடியும்? நீங்களே இப்போ நீங்க பிராக்டிக்கல் அதிகம் பண்ண இவர் ஒப்பந்தமே 2022 வரைக்கும் கொரோனா சார். ஒப்பந்தமே 2023 போடாரு. 2 வருஷத்துல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமா பொருளாதாரம் உயர்ந்துருச்சுன்னு சொன்னா யாராவது நம்ப முடியுமா? அதுக்கெல்லாம் காரணம் அதிமுக கடந்த 10 வருடங்களில் 3 உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி அதன் விளைவாக கிடைத்த அந்த பொருளாதார உற்பத்தியினால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்குதே ஒழிய திமுக போட்ட அந்த எம்யூனால நிச்சயமாக இல்லை. கண்டிப்பாக இதற்கு அடித்தளம் இட்டது அதிமுக தான். இதற்கு முக்கிய காரணமே அதிமுக தான். இதற்கு 5% திமுகவுக்கு பொறுப்பென்றால் 95% அதிமுக தான் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றதுக்கு முழுக்க காரணம் அதிமுக தான். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. 2026 தேர்தல் களம் எப்படி பார்த்தாலும் சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். பார்க்கலாம் எப்படி யார் வெற்றி பெறுறாங்க என்னங்கிறது மே மாதம் தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றி நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. நன்றி சார். வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.